சிம்ம ராசிக்கு சுக்கிரன் தான் கழுத்து பகுதி, கழுத்து, பில்லோ கவர், பில்லோலாம் நல்லா வச்சுக்கணுமா. காரில் போகிறச்சு சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கணுமா. டூ வீலரில் ஹெல்மெட்டு போட்டுக்கணும். தொழில் ரீதியாக பயப்படவே வேணாம். மீடியா, தொழில், உத்தியோகம், சினிமா, டப்பு டப்பு டப்புன்னு நல்ல முன்னேற்றம் வருமா. பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்குமா. ஆச்சரியமாக இருக்குமா. அப்படியே ஒரு தெம்பு வந்துருமா. எல்லா விதத்திலும் யோகம் கிடைக்குமா. உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக டப்பு டப்புன்னு நல்லது நடக்கும். என்னடா யோசனை, அதெல்லாம் பயப்படவே. அதான் ஜம்முன்னு இருக்குன்ட்டுண்ணே. வேறு என்ன வேணும், எல்லாத்துலேயும் சாதிப்பீங்களா. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? சிம்மமா. தொழில் ரீதியாக கணவன் மனைவி சண்டை, கணவன் மனைவி விஷயத்தில் உறவினர் வருது, ஃப்ரெண்ட்ஸ் வருது, இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். காதல் அமைப்பிலும் கவனமாக இருக்கணும். காதல் பண்ணுறச்சு அப்புறமா என்ன கோவப்படுறது. பண்ணுறது லவ், விட்டு கொடுத்தா தானே லவ். நீ எனக்கு அதை செய்யலை, நான் ஃபோன் பண்ணால் கண்டுக்கலை, ஏதாவது இருக்கும் பிரச்சனை. பொறுமையாக பாருங்க. என்னடா உன் லவ், உன் பொண்ணு உன்னை கண்டுக்கவே இல்லைன்றதுக்கெல்லாம் பேசாதீங்க. சுத்தமாக பரிசுத்தமாக பாருங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை மனசு விட்டு பேசு. சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறத ஞாபகத்தில் வச்சு. குடும்பத்தை கெடுக்குமா, லவ்வை கெடுக்குமா. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கு. அலர்ஜி கிலர்ஜி எல்லாம் வருமா, அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பல்லில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க மருந்து மாத்திரையெல்லாம் ரெகுலராக நல்ல டாக்டர்லாம் பார்த்துக்கணும்.